வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய வாக்குன்னு பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் ஆட்டோ ஓட்டுற தொழிலே வெறுத்துட்டேங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாகனத்தை பொறுத்தளவு எப்போ எது நடக்குன்னே தெரியாது. அதுமாரி எனக்கு ஒரு நாளில் ஒரு டைம் நடந்தால் பரவாயில்ல, 2-3 டைம் தொடர்ச்சியாக நடந்தால் என்ன பண்ணுறது? அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் முதல் கமெண்ட்டாகவும் போடுறேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிங்க. வழக்கமாக நான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டோ வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னர்லாம் செக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கிளர்ச்சி இன்னரை வந்து செக் பண்ண முடியாத இடத்துல இடம்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து செக் பண்ண முடியாது. இந்த இன்னர் வந்து செக் பண்ண முடியாது. நான் மற்ற இன்னரெல்லாம் எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். டெய்லி காலையில் செக் பண்ணுவேன். அதே மாதிரி தான் நார்மலாக செக் பண்ணேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் அந்த இன்னர் கட் ஆகாமல் அவுட்டரில், அது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராமம் தான் சொன்னேன்னா, அவுட்டரில் போய் கட் ஆகி போச்சு. இதை மாற்றுறேன்னா பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டையும் தான் மாற்ற முடியும். இது பார்த்திங்கன்னா அப்படியே ஆகட்டும், இந்த செட்டே தான் மாற்ற முடியும்ட்டாங்க. சரின்ட்டு நானும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இந்த இன்னர் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம். மற்ற எல்லா இன்னருமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இந்த இன்னர் மட்டும் நம்மள்ட்ட இருக்காது. இது வந்து கேபிளாக தான் மாற்றணும். அப்புறம் தான் நான் ஒரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த இன்னருக்கு இந்த இது அறுந்து போச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா அந்த இன்னர் பார்த்திங்கன்னா இந்த இதை கழட்டி எடுத்துகிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு இன்னரை வச்சு லாக் போட்டு விட்டேன். அது எப்படி போட்டோன்ற வீடியோ வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த இன்னர் அறுந்து போச்சுன்னா அது எப்படி மாற்றுறது, அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சா. சரின்ட்டு அப்புறம் ஒரு ஆட்டோக்கார் ஹெல்ப் பண்ணி, எங்கே போனாலும் நம்மளுக்கு தான் ஆட்டோக்காரங்க ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல, அதுமாரி ஒரு ஆட்டோக்கார் ஹெல்ப் பண்ணார். இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு அவரே ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிட்டு அந்த இன்னரை வாங்கி கொடுத்து திருப்பி கொண்டாந்து விட்டு போனார். ₹1 காசு வாங்கலைங்க. அதுதான் ஆட்டோ நண்பர்கள் எப்போயுமே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்றைக்கி நடந்துச்சு. கண்டிப்பாக நான் அதுமாரி நடந்துச்சு. சரி, அதுதான் போச்சு, நம்ம அதை மாற்றிட்டோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் ஒரு 1 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. அந்த 1 மணி நேரத்தில் ஏகப்பட்ட சவாரி போயிட்டு, அந்த பீக் டைம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 to 12 மணிக்குள்ளே, அந்த டைமில் வந்து எனக்கு சவாரி நிறையா போயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கூட வரல. பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஃபியூஸ் போயிடுச்சு. பேட்டரியோட எந்த ஃபியூஸ் போயிட்டுன்னு பார்த்திங்கன்னா, பேட்டரி கிட்டே ஒரு ஃபியூஸ் இருக்கும்ல, பொறுங்க காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த பேட்டரியோட ஃபியூஸ் போயிடுச்சு. இந்த பேட்டரியோட ஃபியூஸு நல்ல வேளை நான் ஸ்டாக் வச்சுருந்தேன். அப்படி வச்சுமே என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, பேட்டரி போட்டோன்னே திருப்பியும் ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு, இது என்னடா பிரச்சனை, திரும்பி அடுத்ததான்னு பார்த்துட்டு, சரி நமக்கு ஃபியூஸே வேண்டாம், நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கே பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு வந்த போது தான் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கட் ஆச்சு. நான் அப்படியே ஓட்டிகிட்டு வந்து எந்த ஹார்னுமே அடிக்கலை. ரொம்ப சிரமப்பட்டு வந்தேன். ஹார்ன் இல்லைனாலே வண்டியை ஓட்ட முடியாது. நான் ஹார்ன் அடித்து தான் பழக்கம். சரின்ட்டு நம்ம இது ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா ஹார்ன் ஒயர்கிட்ட ஷார்ட் ஆகிருந்துச்சுங்க. அதையும் செக் பண்ணி நான் அதை ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த ஹார்ன் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு இது வந்து பிடுங்கிக்கிட்டு ஒன்று டச் ஆகி அந்த ஃபியூஸ் போயிடுச்சு. அதை அதையும் ரெடி பண்ணிட்டேன். இது 2வது பிரச்சனை ஆகிடுச்சா. சரி, 3வதாக இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராதுன்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒரு நைட்டு ஒரு 6 மணி இருக்கும், பொழுது ஆகிற டைம். சரின்ட்டு ஒரு சவாரி வந்துச்சு சொல்லிட்டு நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புனோம். ஸ்டார்டிங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து பிக்கப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னும் பிக்கப் இல்லைன்ட்டு வண்டியை நிறுத்தி விட்டு செக் பண்ணால் நம்மளோட ரைட் சைடு பேக் வீலு பஞ்சர். அது பஞ்சர் மட்டும் ஆனால் கூட பரவாயில்ல. நான் ஒரு 200 மீட்டர் கூட ஓட்டியிருக்க மாட்டேன். ஆனால் வண்டியில் பார்த்திங்கன்னா டியூபே கிழிஞ்சிருச்சு. அதை காட்டுறேன் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்னி டயர் பார்த்திங்கன்னா இதில் டியூபே கிழிஞ்சு இந்த மவுத்தே பிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு 200 மீட்ரு ஓட்டியிருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு தெரியலை, திடீர்னு பார்த்தா 200 மீட்ரு ஓட்டியிருப்பேன். இந்த மவுத்து போயிடுச்சு. இதோட போச்சா. இந்த டியூப்பும் போய்ட்டு, டியூப் போச்சுன்னா எவ்வளோ, அது ஒரு ₹300 ஆகிடுச்சுமா. என்னட்ட நல்ல வேலையாக இன்னொரு டியூப் இருக்குது. நான் இன்னொரு டயர் இதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் டைம் பஞ்சர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் எனக்கு தெரியலை. நான் பார்த்திங்கன்னா இன்னொரு டியூப் வச்சுருந்தேன், பழைய டியூப். இது பஞ்சர் ஆகாத டியூப்பு. இதுதான் இப்போ எடுத்து போட போகிறேன். இது வேறு பிரச்சனை ஆகிடுச்சா. பார்த்திங்கன்னா நான் இப்போ 3 வருஷம் ஆச்சுன்னா ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்து. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பஞ்சர் ஆகிருக்கு. பஞ்சர் ஆனதோடு பார்த்தாமல் டியூபோடு சேர்ந்து போயிடுச்சு. நேற்று ஒரே நாளில் ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன தான் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆட்டோ ஓட்டுறது பிடிக்கும். அதனால வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இப்போ காலையிலே பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலையிலே ஆட்டோ எடுத்து வந்து நம்ம ஸ்டாண்ட்லாம் நிற்கிறேன். அதனால்
ஆட்டோ ஓட்டுற தொழில்ன்றதுனால வாகனத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்டோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினப்பேன். அப்போயுமே பார்த்திங்கன்னா வரிசையாக பிரச்சனை. நேற்று ஆட்டோ சவாரியும் நிறைய கட்டாகி கடைசியில் நேற்று அந்த நைட்டு இந்த பஞ்சர் ஆகும்போது போன ஆட்டோ சவாரி வந்து அர்ஜென்ட்டுக்கு போனது, அது பிரச்சனையாகி ஏகப்பட்ட பிரச்சனை நேற்று ஒரே நாளில். நேற்று ஒரு நாள்லேயே என்னடா அது ஆட்டோ ஓட்டுறது அப்படின்ற மாரி ஆகிடுச்சு. ஆனால் காலையில் அப்படியே நார்மலாகி இந்த வண்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஸ்டெப்னி நல்ல வேலை, நான் வந்து ஸ்டெப்னியை கையிலே வச்சுருப்பேன் எப்போயுமே. ஆட்டோவில் வந்து ஸ்டெப்னி வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் டியூப் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டிலேருந்து. நான் இப்போ போய் மாற்றணும். எப்போயுமே ஆட்டோவில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்னியை கரெக்டாக வச்சுங்க. எந்த டூல்ஸாக இருந்தாலும் கரெக்டாக வச்சுங்க. இன்னரையும் பார்த்திங்கன்னா நான் ஸ்பேனரு, இன்னரு, ஜாக்கி ஓகேங்களா, பெட்ரோல் வரைக்கும் வண்டியிலே தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே அப்போக்கப்போ எடுத்து இது பண்ணிக்கணும். எல்லா டூல்ஸுமே நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும். எப்போ எதாகுன்னு தெரியாது. நேற்று அப்போ தான் நடந்துச்சு. நேற்று நல்ல வேலையை நான் ஜாக்கி ஸ்டெப்னியெல்லாம் இல்லைன்னா என் வண்டிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க.